Hello viewers, welcome to Chef Raghavan's factory. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னோட ஃபேவரட்டான ஒரு நல்ல இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம். இட்லி நிறைய பேர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறீங்க, பட் இந்த ரெசிபி தான் நான் ட்ரை பண்ணி நான் ரொம்ப நாளாக ஹோட்டலில் ஃபாலோ பண்ணுற ஒரு ரெசிபி. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படின்னா, நீங்கள் பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து இது எல்லாமே வந்து நான் ஒரு உலக்க அளவுலையும் மெஷர் பண்ணியிருக்கேன். அதே கிலோ கணக்குலையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இட்லி பஞ்சு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது கூடவே சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல கார சட்னியோட ரெசிபி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க நம்ம வீடியோ போகலாமா? இப்போது நம்ம இட்லி மாவு ஆட்டுறதுக்கு தேவையான 3 பொருள் சொல்கிறேன். பச்சரிசி, நம்ம வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அதே பச்சரிசி, கூட இட்லி அரிசி, இட்லிக்கு நம்ம வாங்குறோம்ல குண்டு குண்டாக இருக்கும் அந்த இட்லி அரிசி தான். உளுந்து, நல்ல இட்லிக்கு பொங்குற மாதிரி நல்ல ஸ்பெஷலான உளுந்தாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும், உங்களுக்கு எண்ணிக்கையும் அதிகமாக கிடைக்கும் இட்லியில். எங்கள் வீட்டில் இருந்த இந்த உலக்கில் நான் அதை அளந்திருக்கேன், உங்களுக்கு தெரியணுன்றக்காகவே இந்த உலக்கில் காட்டுறேன். 1/2 கிலோ இட்லி அரிசி அந்த உலக்கில் நான் மிஷினில் வெயிட் போட்டப்போ 1/2 கிலோ வந்துச்சு. அது கூடவே 1/4 கிலோ பச்சரிசி, அதாவது அந்த உலக்கில் பாதி நான் பச்சரிசி எடுத்திருக்கேன், கரெக்டாக சரி பாதி. அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே உலக்கில் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்க பாதி உளுந்து, அதாவது 1/2 கிலோ இட்லி அரிசிக்கு 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ உளுந்து. இப்போ இந்த உளுந்து மட்டும் தனியாக முங்குற அளவுக்கு ஊற வச்சுருங்க. அதே மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்க இட்லி அரிசி பச்சரிசியும் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் மூடி வச்சிடலாம். கரெக்டாக 3லேருந்து 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் ரெண்டுமே. இப்போ 4 மணி நேரம் கழித்து இதை நீங்கள் திறந்து பார்க்கும்போது தண்ணியெலாம் கலங்கி நல்லா உளுந்து ஊறி இந்த மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும். இப்போ இதை கழுவுற டெக்னிக் சொல்லித்தரேன். இட்லி வெள்ளையாக வர்றதுக்கும் சாஃப்டாக வர்றதுக்கும் அதை நல்லா கழுவுறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கையை விட்டு 2 கையில் தேய்ச்சி சிலர் வந்து கிண்டுவாங்க. அந்த மாதிரி உளுந்தை உடைக்க வேண்டாம், எப்படி ஊற வச்சோமோ அப்படியே இருக்கணும். அதனால் கொஞ்சம் ஜென்டிலாக அதை நீட்டாக ஹேண்டில் பண்ணி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 7-8 தடவை தண்ணி மாற்றிட்டேன், பளிச்சுன்னு இருக்குது உளுந்து. இப்போ நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்படி கலங்கலாக இருந்துச்சு ஊறினப்போ, இப்போ பாருங்கள் கலங்கள் இல்லாமல் நம்ம செம்பில் எப்படி தண்ணி இருக்குமோ அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. இப்போ தான் நம்ம உளுந்து வந்து நம்ம கரெக்டாக வாஷ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சும்மா ஒரு 2 தடவைலாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஆட்டினோன்னா அந்த உளுந்தோட கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. இப்போது நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு, கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். உளுந்து ஆட்டி சாஃப்டாக வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் தண்ணியோட அளவுங்க. 1/4 கிலோ உளுந்து ஆட்டுறதுக்கு நான் வந்து 450 ml 450 மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேன் வாங்கி அதில் ஒரு 50 ml தண்ணி கம்மியாக வச்சு ஆட்டினீங்கன்னா இதே மாதிரி நல்லா பொங்கி வரும். கரெக்டாக 7லேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் கிரைண்டர் நல்ல கிரைண்டராக இருந்தால் 9 நிமிஷத்தில் ஆடிடும். உளுந்து வந்து இந்த மாதிரி சாஃப்டாக பொங்கணும், ஒரு உளுந்து கூட தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. சில ஊருக்கு தகுந்த மாதிரி உளுந்தோட குவாலிட்டி மாறும். ஒரு 50 ml தண்ணி வேணால் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீயாக ஆடி கரெக்டாக பொங்கி எடுத்து வச்சிடலாம். இப்போது உளுந்து எடுத்தாச்சு, அடுத்து அரிசி ஆட்ட போகிறோம். நம்ம மெஷர் பண்ணி போடுற அரிசிக்கு கரெக்டாக 350 ml தண்ணி போதும். 350 ml தண்ணி போட்டிங்கன்னா அரிசி வந்து இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடும். அரிசி டைட்டாக ஓடிச்சுன்னா இட்லி கல் மாதிரி ஆயிரும், அதனால் கவனமாக இருங்க. 350 mlன்றது தாராளமாக போதும், ஒரு 5 நிமிஷத்தில் ஓடிடும். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், ரவையாக இருக்கணும். உளுந்த ஃபைன் ஆட்டின மாதிரி இட்லி அரிசியை ஃபைனாக ஆட்டிடாதீங்க. இது வந்து நம்ம கரெக்டாக ரவையை தண்ணியில் ஊற வச்சா எப்படி இருக்கும், உங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆட்டி எடுத்து நம்ம ஏற்கனவே ஆட்டின உளுந்து கூட இதை கலந்துருங்க. இப்போது 2ஐயும் ஆட்டி முடித்து நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். கல் உப்பு போடுங்க, தூள் உப்பு போட்டாலும் பரவாயில்ல, நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். போட்டு கையை வச்சு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்ஸ் பண்ணுறதுலையுமே வந்து கையை இந்த மாதிரி போட்டு மாவு பிணைஞ்சிடாதீங்க, ஜென்டிலாக இதே மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். கொஞ்சம் எந்த அளவுக்கு இந்த பேட்டர் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இட்லி மாவை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இட்லி ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணுங்கள் அப்படியே. ஸோ உளுந்தும் அரிசி இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த பக்குவத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எடுத்து நீங்கள் தட்டில் ஊற்றுற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது என்ன ஆகும்னா, மாவு புளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆகும், அதனால் நான் இந்த பக்குவத்தில் எடுத்து வைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அளவு மாறுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளாட் ஆயிரும். இப்போது மாவு மூடி வச்சிடலாம். நான் நைட் ஆட்டிட்டு இப்போ காலையில் அதை திறக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கிருச்சு மாவு. மாவு இந்த மாதிரி நம்ம ஆட்டி வச்ச அளவோட மேலே நல்லா பொங்கி வந்துருச்சுன்னா மாவு புளிச்சு ரெடின்னு அர்த்தம். இப்போது ஜென்ரலாக நீங்கள் வந்து கலக்கிடுவீங்க, அதை பண்ணாதீங்க. உள்ளே இருக்க ஏர் அப்படியே இருக்கணும். மேலாப்பில் கொஞ்சமாக காஞ்சு போய் கலர் மாறி இருக்கும் லேசாக, அதை மட்டும் எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம்.
இப்போது உள்ளே இருக்க மாவை இதே மாதிரி கலக்காமல் அப்படியே எடுத்து உங்கள் இட்லி தட்டில் ஊற்றுங்க. இட்லியோட தட்டு குழி வந்து நல்லா ஆழமாக இருக்கணும். அந்த மாதிரி தட்டாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் இட்லி வந்து நல்லா குண்டு குண்டுன்னு புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி கலக்காமல் ஜென்டிலாக ஸ்லோவாக எடுத்து வச்சுட்டு இப்போது நல்லா சூடாக இருக்க இட்லி கொப்பரையில் இதை வச்சு மூடி போட்டுருங்க. கரெக்டாக 10 நிமிஷங்க. 10 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆயிரும். இந்த கேப்பில் நம்ம ஒரு கார சட்னி எப்படி அரைக்கணும்னு சொல்லி தரேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், 12 பீஸ் பூண்டு, 5 பீஸ் மிளகாய் வத்தல், கொஞ்சோண்டு புளி இதை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைங்க. கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு மறக்காமல் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னி பேஸ்ட்டை ஊற்றுங்க. ஏன் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன்னா, ஃபுல் ஸ்பயரில் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா மேலே தீ மாதிரி வரும். அதனால சொல்கிறேன். ஃபுல்லாக நல்லா வலிச்சு ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் வெளியே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். வந்துருச்சுன்னா இந்த சட்னி ரெடின்னு அர்த்தம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கொதிக்க விட்டாலே போதும். அதுக்கு மேலே அது கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. கடைசியில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கார சட்னி ரெடி. வாவ், நம்ம இட்லியும் ரெடி. பாருங்கள், நம்ம ஊற்றின அளவை விட எவ்வளோ தூரத்துக்கு மேலே ரைஸ் ஆகிருக்குன்னு. அது காரணம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கலக்காமல் அப்படியே ஊற்றுன உள்ள ஏர்லாம் அப்படியே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அந்த ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் அதோட ஏர். இப்போது லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் எப்பயும் இட்லி துணி எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க. அவ்வளோதான், பஞ்சு பஞ்சாக இட்லி ரெடி. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எந்த தட்டில் இட்லி எடுக்கிறோமோ அதிலே குழம்பு சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற பழக்கம். நீங்களும் அப்படியே சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், புஷ்ஷுன்னு ஹைட்டாக சூப்பராக வந்திருக்கு. ஒரு இட்லியோட ஸ்டாண்டர்ட் வெயிட் வந்து 100லேருந்து 120 கிராம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ பஞ்சு பஞ்சாக இட்லி ரெடி. இந்த இட்லி எவ்வளோ சாஃப்ட்னா இங்கே பார்த்தீங்களா, அப்படி பஞ்சு மாதிரி வந்து விழுகுதா. வாங்க கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இட்லி கண்டிப்பாக நல்லா வரும். சில ஊருக்கு தகுந்த மாதிரி அரிசி குவாலிட்டி மாறும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஆட்டுங்க. தண்ணி நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே கரெக்டாக அளந்து ஊற்றி கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு சாதம் நல்லா வெள்ளையா இருக்கணும், இட்லி நல்லா வெள்ளையா இருக்கணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கணுன்ற ஒரு மோகத்தில் போனதுனால மாறி வந்ததா இந்த ரெசிபிலாம். நம்ம முன்னோர்கள் வந்து ஆக்சுவலாக இட்லியில வந்து அந்த உளுந்து வந்து தோல் நீக்காம தான் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அந்த தோல்ல தான் வந்து அதிகமான ஃபைபர் சத்து இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம வந்து இன்னைக்கு பளிச்சுட்டு வேணுன்றக்க அந்த தோல் எடுத்துட்டு சாப்பிட்றோம். அந்த ரெசிபி தான் நீ நானும் போட்டிருக்கேன். ஆனா தோலோட ஆட்டி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதான். இட்லி கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும், அதனால என்ன உடம்புக்கு நல்லதுன்னா நீங்க அந்த மாதிரி கூட சாப்பிடுங்க. இதே ரெசிபி அளவுலேயே பண்ணாலும் அதுவும் கரெக்டாக தான் வரும். ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சா நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இந்த உளுந்து எவ்வளோ நல்லதுன்றத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி உளுந்து சாதத்தோட ரெசிபியும் அடுத்து நம்ம சேனலில் நான் போடுறேன். மதுரையில் நடக்கக்கூடிய கல்யாணங்கள், விருந்துகள் இதெல்லாம் வந்து உளுந்து சாதமும் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த உளுந்து சாதத்தோட ரெசிபி நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்க. இட்லி பண்ணி வீட்டில் இருக்க எல்லாரையும் கலங்க. ஆல் த பெஸ்ட்.